முழு தூய்மையுமே தன்னுடைய சுய தூய்மையில் தான் ஆரம்பிக்கிறதாம். ஒவ்வொரு தூய்மை தான் முழு தூய்மையும் வருது. நாம் தனிப்பட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த உலகத்துக்கு எந்த அளவுக்கு நான் தூய்மையை பரவ செய்ய முடியும் அப்படின்னு சிந்திக்கணும். தனிப்பட்ட முறையில் இந்த உலகத்துக்கு என்னால் தூய்மை எந்த அளவுக்கு பரவ செய்ய முடியும்னு சிந்திக்கணுமா. இந்த முழு உலகத்துக்கு தன்னால் என்ன முடியும், என்ன சேவை செய்ய முடியும்னு சிந்திக்கணும். பாபா சொல்ற தூய்மை என்பது விகாரங்கள் விடுபட்டிருப்பது. இந்த முழு உலகமே தனித்தனி நபர்களிடம் சார்ந்திருக்கிறது. அதாவது பரமாத்மா அவர் தூய்மையானவர், அவரும் தனிப்பட்ட முறையில் தான் இருக்கிறது. அவருடைய அனுபவமானது, அவருடைய தூய்மையானது அவர் படைக்கும் படைப்பில் அனைவரும் தூய்மையானவர்களாகவே இருப்பாங்க. ஸோ பாபா படித்த படிப்பெல்லாம் தூய்மையான படிப்பு தான். ரெண்டாவது, தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நபரும் தனித்தனியான ஆற்றல் இருக்குது. அதுதான் அவங்களுக்கு கொள்வளவு தனித்தனியாக இருக்குது, கெப்பாசிட்டி தனித்தனியானது. ஏனென்றால் மூதாதையினர் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் மூதாதையினர் சொல்கிறோமோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா, ஆடாம், ஈவாள், ஆவாள், ஈவாள் சொல்லுவாங்க. பிரம்ம பாபா முயற்சியும் பார்த்துருக்கோம். பிரம்ம பாபா அவர் பார்த்தீங்கன்னா முழு உலகத்தையும் படைக்கிறதுக்கான ஆதாரமாக இருந்தார். அவர் கீழே வந்த பிறகு ஜீசஸ் கிரைஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கூட அவங்க முழு உலக தூய்மையை பற்றி விவரித்தாங்க, பரவ செஞ்சாங்க. அதே மாதிரி அதனுடைய விளைவு ஒவ்வொருத்தரையும் அந்த தூய்மையை பரப்பும் போது அதனுடைய விளைவு நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு அந்த பிரதிபலன் ஒரு நாட்டு, ஒரு தர்மம், இல்லது ஒரு நாட்டை பொறுத்திருக்கு, ஒரு மொழி பொறுத்திருக்கு. இந்த முழு உலகத்தினுடைய பிரதிபலன் பார்க்கும்போது ஒவ்வொருடைய தனிப்பட்ட முறையில் அந்த தூய்மையை கடைப்பிடிக்கிறதுனால தான் பரவும். தனிப்பட்ட ஒரு நபர், இன்னைக்கு மொழி கூட பாபா சொல்லியிருந்தாரு, தூய்மை பற்றி பாபா கொஞ்சம் சொல்லியிருந்தார் இன்னைக்கு மொழியில். அவர் என்ன சொன்னார்னா, தூய்மை தான் ஒருவருடைய சுபாவத்தை உருவாக்குறது. தூய்மை காமத்தை பற்றி பாபா இன்னைக்கு சொல்லியிருந்தார். காமத்தை வென்றவங்க உலகத்தை வெல்லலாம் அப்படின்னாரு. நம்ம கிடையில கூட நம்ம பார்க்க முடியுது. பாபாட்ட வந்தோம் ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் நம்ம காமதெல்லாம் ஈடுபடாமல் தூய்மையை கடைப்பிடிக்கிறோம். நம்ம பல உதாரணங்களை பார்த்தோம். நாம் இந்த பயணத்தில் சென்று கொண்டிருக்கையில் இந்த காமம் என்ற இந்த விகாரம் பல வகையில் பலரை தோக்கடிச்சிருக்கு. பலர் ஞானம் விட்டு போனது காரணமே இந்த காமத்தை வந்ததுனால தான். ஸோ உயர்ந்த தூய்மைனா என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்குறது. நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், சகோதரிகளே, உங்களுக்கு தூய்மை கடைப்பிடிக்க கஷ்டமாக இருக்கா? யாராவது இருக்கீங்களா? தூய்மை கடைப்பிடிக்க கஷ்டப்படுறீங்க அப்படி யாராவது இருக்கீங்களாங்க?
தூய்மை கடைப்பிடிப்பதில் உங்களுக்கு இடையில் யாராவது கஷ்டமாக இருக்கா? கை தூக்குங்க. யாருமே இல்லைன்ட்டாங்க. நல்லது. யாரு செய்ய முடியுதோ அவங்க இங்கே இல்லை, யாரு செய்ய முடியுதோ அவங்க இங்கே இருக்கிறாங்க அப்படின்றார் பிரதர். ஸோ தூய்மை கடைப்பிடி நிச்சயமாக இங்கே வருவாங்க அப்படின்றாரு. பாருங்க, நாடகத்தில் இந்த பாகம் இருக்கு. இன்னைக்கு கூட பாபா சொல்லியிருந்தாரு, குழந்தை போல இருந்து குழந்தைகள் வளருகின்றன, பிறகு வயசாகின்றது. எல்லாமே இந்த நாடகத்தில் புதுதியில் ஆரம்பிக்கிறது, பழசாகின்றது. பிறகு புது உலகமாக இருந்தது. எல்லாம் ஆத்மா தூய்மையாக இருந்தாங்க. தூய்மையின் சக்தி மூலமாக அங்கே எல்லாமே இருந்தது. புதிய படைப்புகள்லாம் படைக்கப்பட்டது. பிறகு நான் காலத்தோட ஓட்டத்தின் சக்கரம் முடிய நேரத்தில் பிறகு ஆத்மாக்கள் ஆத்மா உணர்வு மறந்துட்டோம், உடம்பு உணர்வுக்கு வந்துட்டோம். உடம்பு உணர்கின்றது, ஆத்மா உணர்கின்றது. உடம்பு உணர்வு அதிகமாக இருக்குன்னு எல்லாருமே நான் தான் இந்த உடம்பு அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பேசுகின்றேன், நீங்கள் கேட்கின்றீங்க, பார்க்குறோம், கேட்குறோம், சுவாசிக்கிறோம். ஆத்மா உணர்வு மறந்து போயிட்டோம். இந்த புலங்களின் சக்தி ஆத்மாவை ஆட்சி செய்கின்றது. அதாவது இப்பொழுது நேரம் வந்திருக்கு, எல்லாரும் உடம்பு சார்ந்தே இருக்கிறாங்க. துவாபர யுகத்தில் சக்கரம் முடியும் போது வெள்ளி யுக கடைசியில் தானாகவே கஷ்டம் இல்லாமல் தூய்மை எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. அது துவாபர யுகத்தில் ஆரம்பிக்கும்போது ஆத்மா மெதுவாக உடம்பு உணர்வுக்கு வருகின்றது. காமம் தன்னுக்குள் புகுன்றது. பிறகு கீழே இறங்குகின்ற ஸ்திதிக்கு போகிறாங்க. காமம் எண்ணங்களாக வருகின்றது. எப்போ ஆரம்பிக்கிறதோ எல்லாமே அதில் அடங்கும். யாரெல்லாம் தூய்மையாக இருந்தாங்களோ எல்லாருமே அந்த ட்ராக்குக்கு வந்துட்டாங்க, இறங்குற ட்ராக்குக்கு. யாருமே அது தவிக்க முடியாது. மெதுவாக ரொம்ப சக்தியான பிறகு, காமம் ரொம்ப சக்தியான பிறகு காமம் 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 தான் உலகத்தில் ஆட்சி செய்கின்றது. இப்போ காமம் கூட கடைசி இதுக்கு வந்துருச்சு. மனிதருடைய சுபாவம் பாருங்க, அவங்களுடைய திறமையை பாருங்க, அவங்களோட உயர்ந்த நிலையை பாருங்க. ஆத்மா தான் உண்மையிலே தன்னோட பாகத்தை நடிக்கிறது. இப்ப ஆத்மா அடிமையாக உடம்புணருக்கு அடிமையாக இருக்கிறது. இப்ப தூய்மை கடைபிடி கஷ்டப்படுது ஆத்மா. பாபா கூறுகின்றார், பாபா வரும்பொழுது முதல்ல பாபா நம்முடைய சரித்திரத்தை சொல்றாரு. இந்த நாடகத்தின் சரித்திரம் சொல்றாரு. பாபாவுக்கு தெரியும். பாபா சொல்றாருன்னா, கதாநாயகன் கதாநாயகி பாகத்தில் நடித்தவர்கள் சக்தி வாய்ந்த நடிப்பு நடிச்சாங்க.
தூ தூய்மை கடைப்பிடிக்க புதிய உலகம் உருவாகின்றது அவர்கள் மூலியமாக. அவங்க சக்தி வாய்ந்த ஸ்திதியிலிருந்து அவங்க அந்த புதிய உலகத்தை உருவாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தூய்மை கடைப்பிடிப்பது விஷயம் இல்ல. ஆனா எண்ணின் வரிசைப்படி தான் கடைப்பிடிக்கிறோம். பாபாட்ட நிறைய ஆத்மாக வர 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 அதே நேரத்தில் 2 வகையான ஆத்மாக்கள் வராங்க. தங்க யுகத்தவர்களும் வெள்ளி யுகத்தவர்களும் பாபாட்ட வராங்க. தனக்குள்ள போராடுகின்றவர்கள் வெள்ளி யுகத்தவர்கள். தூய்மை கடைபிடி கஷ்டப்பட்டு தன்னுக்குள்ள போராட்டத்துக்குள் வராங்களே, இவங்கெல்லாம் வெள்ளி யுகத்தவர்கள். அவங்க கஷ்டப்படுவாங்க. ஆனால் எந்த கஷ்டமாக இருந்தால் எப்படி இருந்தாலும் அவங்க எண்ணின் வரிசைப்படி தான் அவங்க பிறப்பெடுப்பாங்க. சிலர் கஷ்டப்பட்டு பிறகு அவங்க வெற்றி அடைகிறாங்க. ஆனால் சிலர் வந்து குறைவான பாகம் இந்த செல்வச்சியில் வர இன்னும் கீழே வர்றவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க தூய்மை கடைபிடிக்க. அவங்க பாபா ஞானத்தை விட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த ஆத்மாக்குள்ள அந்த மாதிரி பாகம் இருக்கு, கடைப்பிடிக்கிறது கஷ்டப்படுறாங்க. இவங்க தான் வந்து வெள்ளி வித்து கடைசியில் வராங்க. ஸோ இது எப்படி சொல்லலாம்னா, என்னுடைய பயணத்தை நன்கு கண்டு கொண்டால் நான் தேவராக இருந்தேன், வள்ளியுகத்துக்கு வந்தேன். ஸோ நான் எப்படி இருந்தேன்னு கண்டு கொண்டுன்னா எனக்கு தூய்மை கடைபிடி சுலபமாக இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நல்லா சரியாக தன்னை அறிந்து கொள்வது முக்கியம். இன்றைக்கு கூட பாருங்கள், ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கிறிஸ்டியனில் கூட அவங்க கூட இது தாதிமா இருக்காங்க, தூய்மையை கடைப்பிடிக்கிறாங்க. ஸோ இந்த கிறிஸ்துவ மதத்தில் கூட நன்ஸு தாதி அப்படின்னு சொல்லுவாங்க, தாதியர்கள் இருக்காங்க. ஸோ பலர் சென்று அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் கேட்பாங்க. சன்னியாசி கூட மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அப்போ தூய்மை கடைப்பிடிக்கிறவங்க வந்து மற்றவங்க ஆசீர்வாதம் கொடுக்குற அளவுக்கு தகுதியானவர்கள். அவங்கள வணங்குறாங்க. தேவர்களை ஏன் வணங்குறோம்? தூய்மையாக இருக்கிறதுனால. யாரெல்லாம் தூய்மை கடைப்பிடிக்கிறோம் வணங்கத்தக்கவர்கள். தூய்மை இருக்கும் இடத்துல சந்தோஷம் இருக்கும், அமைதி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஜாய் பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா தூய்மையாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க. நாடகத்தில் பிறகு என்ன ஆகுது? கஷ்டம் ஏன் வருது? அர்ப்பணம். இந்த பிராமண ஆத்மாக்கள் பாருங்கள், குடும்பத்தை இருந்துக்கிட்டு தூய்மையை கடைப்பிடிக்கிறாங்க அந்த பிராமணன் சொன்னால் மற்றவங்க நம்ப மாட்டாங்க. அது எப்படி பஞ்சு நெருப்பு ஒன்றா இருக்க முடியும்னு கேட்குறாங்க. இந்த 5 விகாரங்கள் அப்படிப்பட்டது. 5 விகாரங்களில் தூய்மையற்ற நிலை வருதான் முதல் நம்பரு. பாபா என்ன உருவாக்குறாருன்னா குணங்களை உருவாக்குறாரு. தேவர்களாக இருந்தவங்க இப்போ சாதாரண மனிதனாயிட்டாங்க. ஸோ பாபாவோட சக்தியின் மூலமாக அவங்க மீண்டும் அந்த ஆதி நிலைக்கு போகிறாங்க. நீங்கள் மற்ற சீனியர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா, எப்படி பிரம்ம பாபா தாதி இவங்களாம் பார்த்துருக்கீங்க. அவங்களோட தூய்மை தெய்வீகமும் அவங்களுக்குள்ளே இருக்கிறது. அது வந்து ஈர்க்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இங்கே 40 வருஷம் 50 வருஷமாக தவம் பண்ணியிருக்கீங்க. இந்த உலகளாவிய விஷயங்கள்லேருந்து அவங்க பாதுகாப்பாக இருந்தாங்க. இப்போது காலம் சூழ்நிலைக்கு ஏற்ப நாமங்கெல்லாம் குடும்பம் இருக்குது, வேலை செய்கிறோம். ஸோ நாங்கள் எப்படி அந்த ஆரம்பத்தில் இருந்த தூய்மையை கடைப்பிடித்த மாதிரி கடைப்பிடிக்க முடியுமா
நிச்சயமா தெய்வீக குணங்கள்லாம் எங்களுக்குள்ள அந்த மாதிரி வருமான்னு கேட்குறாரு. தாதி தீதியை போல இருந்தவங்கலாம் இப்போ நாங்கள் முடியுமா? முன்னுக்கு உட்காந்துருக்குங்க தூங்குறாங்க, எழுப்பு சொல்றாரு. அன்றாடம் பாருங்க, ஒவ்வொரு மொழிலையும் பாபா என்ன சொல்றாருன்னா, அன்றாடம் காலையில் உங்கள் நாள் தொடங்க போகும்னுக்கு சுய மரியாதையில் இருங்க. நாம் இரும்பு யுகத்தவர்கள் அல்ல. இந்த உலகம் இரும்பு யுகமாக இருக்கலாம், ஆனால் வந்து இரும்பு யுகத்தில் இல்லை. இந்த முழு உலகம் லௌகிகமாக இருக்குது. மனிதர்கள் உடம்புல இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனால் பிராமின் பாபா சொல்கிறாரு, அந்த பழைய உலகத்தை நம்மளை அகட்டி விட்டார். நான் பிராமன், வேறு விதமான பிராமன் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாம் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வேறு எங்கே நீங்கள் தங்கினாலும் சரி, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. அதனால் அனாதி கூட ஒரு ராஜா தத்தெடுக்கிறாரு. அந்த அனாதி அந்த ராஜா சொல்கிறாரு, பழைய உலக வாழ்க்கையை நீ மறந்துடு, இப்போ நீ இளவரசன், உங்களுக்கு எல்லாம் வசதி செஞ்சு கொடுக்குறோம், சொத்தெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரண மனிதனும் சாதாரண ராஜா அது. ஆனால் இங்கே மாயா உங்களை அனாதியை ஆக்கிடுச்சு, தாய் தந்தை இல்லாதவர் ஆக்கிடுச்சு, உடம்பு உணர்வில் சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பாபா இப்போ நமக்கு வந்து முழு ஞானம் கொடுத்துருக்கிறாரு. நம் மனசுக்கும் எல்லா விதமான ஞானம் கொடுத்துருக்காரு. ஸோ ஆன் ஆஃப் ஸ்விட்ச் தட்டுறது போல் நீங்கள் உடம்புக்கு வந்துட்டீங்கன்னா பழைய உத்தவர் ஆயிடுறீங்க. ஒரு பிறவியில் உடம்புணர்வில் சக்கரத்தில் 63 பிரிவை உடம்புணர்வில் இருந்தோம். ஸோ இந்த சமீபத்தில் இருக்க இந்த உடம்புல அதிகமாக உடம்புணர்வு தான் வரும். 63 பிறவி உடம்பு எடுத்து வந்திருக்கோம். அதனால் உடம்புணர்வு என்பது நமக்குள்ள அதிகமாக ஆட்சி செய்கிறது. ஸோ ஆத்மா உணர்வுக்கு வருவதற்கு அவ்வளோ முயற்சி செய்யணும். 21 பிறவியாக நம்ம ஆத்மா உணர்வில் இருந்தோம். எப்போ நம்ம ஆத்மா உணர்வு மறக்கின்றோமோ உடனே உடம்புணர்வு வந்துடும். ஸோ பாபா நம்ம சொல்லி தந்திருக்காரு, நான் வருகின்ற புதிய உலகத்துக்கு, சொர்க்கத்துக்கு உங்களுக்கு நான் தூய்மையாக்குவதற்கு வந்திருக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி அப்படி ஆகணும்? நீங்கள் இலவசராக போகிறீங்க, ஆனால் மறந்துட்டிங்கன்னா நீங்கள் உடம்புக்கு வந்துடுவீங்க. அதனால் முக்கியமானது என்னென்னா, ஒரு மொழியில் பாபா சொல்கிறாரு, நீங்கள் சாதாரண ஆத்மாக்கள் அல்ல, சாதாரண மக்கள் அல்ல, நீங்கள் வந்து இப்பொழுது தேவரோட உயர்ந்த இடம் இது. ஏன்னா கடல் கூட இருக்கீங்க. பாபா உங்களை சர்வசக்திவான் மாஸ்டர் சர்வசக்திவான் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தின் பூலோகத்தை பற்றி நல்லா தெரியும், இந்த உலகம் பற்றி நல்லா தெரியும். அதனால் நீங்கள் அதிர்ந்த சுகத்தை அனுபவம் செய்கின்ற காலகட்டம் இது. இந்த பிரம்மா குமாரிஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் நிறையா இருக்கிறது. பெரிய சென்டர், சின்ன சென்டர், நிறைய ப்ரோக்ராம் நடத்துகிறோம், இது செய்கிறோம், அது செய்கிறோம். நீங்கள் ஆத்மான்றது தான் மற்றவங்க சொல்கிறோம். நான் ஆத்மா உன்னுடன் ஆத்மாவான் உன்னுடன் பேசுகின்றேன். நான் கோவப்படுறேன், எனக்கு நான் கோவப்படக்கூடாது ஞாபகப்படுத்திக்கின்றேன். மொத்தம் கோவப்படாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம். பாபா வந்து பரம ஆசிரியர், பரம டீச்சரு. நான் பரம தந்தை மட்டுமல்ல, பரம அப்பாவும் அல்ல, ஆனால் நான் பரம
குருவும் ஆவேன், பரம ஆசிரியரும் ஆவேன். எனக்கு நிறைய தலைப்பெல்லாம் கொடுத்துருக்கீங்க. நான் சத்குருவா இருந்து வழிகாட்டுறேன். எல்லா குருவிலையும் நான் தான் சத்குரு. இந்த பழைய உலகத்திலிருந்து உங்களை அகற்ற வந்திருக்கிறேன். நீங்கள் வயசான பிறகு குரு தேடுவீங்க. ஸோ இந்த 3 உறவுகளும் நம்ம பாபாவோட வச்சிருக்கணும், நினைவு செய்யணும். ஸோ நம்ம பாக்கியம் திறக்கப்படுக்கும். உடம்புணர்வுக்குள் நம்ம வரமாட்டோம். ஸோ நமக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய பாக்கியத்தை நாம் தான் உருவாக்கிக்கணும். ஸோ எல்லாம் நமக்கு சாதகமாக அமையும். பாபாஜி, நீங்கள் ஒரு கோபத்தை பற்றி சொன்னீங்க. இந்த உலகத்தில் நிறைய கோபங்கள்ல எல்லாம் கோபப்படுறாங்க. நிறைய பேர் கோபப்பட்டு போராடுறாங்க. போராட்டமும் போரும் நடக்குது. பிராமணன் கூட சில நேரத்தில் சண்டை வருது. அவங்க வெவ்வேறு கருத்து வேறுபாடுனால பிரச்சனை வருகின்றது. எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் பிரச்சனை இருக்குது. இது எப்படி நம்ம பார்க்குறோம்? இதனால் நம்ம எப்படி பாதிக்கப்படாமல் இருக்கிறது? 2 விதமான ஸ்திதி இருக்கான். நீங்கள் பாதிக்கப்படுறீங்களா அல்லது நீங்கள் மற்றவங்க தாக்கத்தை ஏற்படுத்துறீங்களா? எனக்கு சொல்லுங்க. ஆழமான மௌனத்தில் இருக்கிற ஆத்மாவை யாரை கோவப்படுத்த முடியுமா? ஸோ அவங்களோட தரம், அவங்களோட திறமை, அவங்களுக்கே உரிய அந்த குணம் இருக்குதுன்னா அவங்க தப்பிப்பாங்க. கோவம் வருது 2 காரணம் இருக்குது. ஒன்று, சூட்சுமமான ஒரு ஈகோ, சூட்சுமமான ஒரு ஆணவம் இருக்குது. நம்மெல்லாம் ஞானம் படித்தவங்க, ஞானம் இந்த உலக நாடக சக்கரம் தெரியும், வருங்காலம் தெரியும். ஆனால் நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில ஈகோ இருக்கான், ஆணவம் இருக்கான். நான் மற்றவங்களோட ஞானம் அதிகமாக இருக்குது. இந்த சூட்சுமமான மற்றவங்க பேசும்பொழுது சில மக்கள் அறியாமல் இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசும்பொழுது அவங்க சில புரியாமல் இருக்கும். சாப்பாடு கொடுக்குறவங்க, பசிக்கிறவங்கள்ட்ட நீங்கள் சாப்பாடு தான் கொடுக்கணும். தங்கத்தை கொடுத்தா அவங்களுக்கு வழங்க மாட்டாங்க. அதே மாதிரி தான். ஸோ நான் எவ்வளோ சொன்னாலும் விளங்க மாட்டுது, எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டுது. நம்ம ஏசுகிறோம் மற்றவங்கள. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து கொடுத்தா தான் அவங்களுக்கு புரியும். ஸோ இது கோவப்படக்கூடாது. நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேன்னு கோவப்படுறாங்க இல்லையா? ஏன்னா அவங்க என்ன வேணுன்றது உனக்கு புரியலன்றது. 2வது விஷயம், அதுக்கு நான் அதிகமாக ஆத்ம உணர்வோ அல்லது ஒரு பரிசாவோ ஒரு ஏஞ்சல்ஸாக இருக்கணும். அந்த அளவுக்கு உடம்பு உணர்வு நான் விடுபடுறேன். உடம்பு உணர்வுக்கு சூட்சமாக வந்துட்டிங்கன்னா கூட கோவம் வந்துடுமா உங்களுக்கு? ஆத்ம உணர்வுக்கு வந்தீங்கன்னா அல்லது ஏஞ்சல்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஆத்மா என்னது, எல்லாம் பாபாவுடைய குழந்தைகள், எல்லாம் பாபாவுக்கு உரிமை இருக்குது. இவங்கெல்லாம் என்னோட சகோதரர்கள். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு கோவம் வராது. அந்த கோவத்தோடைய எதிர்ப்புறம் பார்த்தா கருணை. ஸோ எல்லோருமே பாபாவுடைய பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தா கருணை கொள்ளுவோம், கோவப்பட மாட்டோமா? மக்கள் பார்த்தீங்கன்னா பாபா குழந்தைங்க எல்லாம் கடவுள் பிள்ளைங்க தான். ஆனால் ஞானம் இல்லை, ஞானம் இருக்குது. அவங்க பொம்மைலாம் வச்சுருக்குறாங்க, பொம்மைலாம் போட்டு அடிக்கிறாங்க. ஸோ அவங்க மேலே கருணை கொள்ளணும். ஸோ கருணை கொள்வதுதான் கோபம் வராது. கோபம் வந்துச்சுன்னு என்ன அர்த்தம்? கருணை என்ற சுவிட்ச் ஆன் பண்ணிக்கங்க, கோபம் போயிடும். கோபத்துக்கு என்டி டாட் என்னது? கருணை. நான் ஒரு
சேவதாரி, நான் ஒரு கருவி, இந்த மாதிரிலாம் உணர்வு இருக்கணும், கோவம் வராது. நான் அன்பு கடல் அப்படின்னு ஒன்றா கோவம் வராது. நான் ஒரு ஏஞ்சலு. இப்போ வந்து தீ அணைப்பு கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா தீ அணைப்பாங்க. பாபா யாரு? பாபா குழந்தைங்க யாருன்னா கோவப்படுறவங்களுக்கு கோவம் தணிக்கக்கூடியவர்கள். ஸோ அந்த பொம்பா வேலை செய்கிறவங்க அவங்களே நெருப்பு பற்ற வச்சா வேறு யாரும் நெருப்பு அணைக்கிறது. ஸோ நமக்கு பீஸ் வில்லேஜ் இருக்குது, அமைதி, எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பீஸ் வில்லேஜுக்கு வந்து கோவம் போகக்கூடாதான், போக முடியாதான். யார் கோவப்படுறாங்களோ அவங்களுக்குள்ள நிறைய அவங்களே எரிகிறாங்க, மற்றவங்களை எரிக்கிறாங்களாம். கோபம் வந்துச்சுன்னா முதல்ல நாம் நமக்குள்ளே அழிச்சிக்கிறோம், அப்புறம் தான் மற்றவங்களை அழிக்கிறோமா. எல்லாமே என் மீது நான் எனக்கு கண்ட்ரோல் வச்சிருக்கணும். நான் தனிப்பட்ட முறையில் கோவப்படாட்டினா அது இந்த உலகத்துக்கு நான் வணங்கும் தானமாகும். ஏனென்றால் நான் எனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு வயிற்றெரிச்சல்லாம் இருந்துச்சுன்னா, இப்போ வந்து நெருப்பு தீ அணைப்பவர்களே தீயை போட்டாயா அப்படி அப்படின்னு கேட்குறது. நல்ல அழகா இருக்கு கருத்து. அடுத்த பகுதிக்கு கேள்வி, அந்த தலைப்பில் இன்னொரு பகுதி என்பது நடனம், அதாவது ஒத்துழைச்சு ஆடுற நடனம். போன மாதம் அபிஷேக் நேரம் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைச்சு போகின்ற சமஸ்காரத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று அபிஷேக்னர் இருந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, பாதி நான் படிக்கிறேன். இப்பொழுது பாப்டாடா என்ன பார்க்க விரும்புகிறாருன்னா, குழந்தைகளிடையே ஒத்துழைக்கும், அதை ஒத்துழைச்சு போகின்ற சமஸ்காரம் கொண்டிருக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆழமான மதிப்பும் மரியாதை வச்சிருக்கணும். இப்படி செஞ்சீங்கன்னா முழுமை நிலை அடையும். எல்லாத்திலையும் முழுமை அடையலாம். நம்ம சமஸ்காரத்தை ஒத்துழைச்சோம்னா பாபாவை உலகத்துக்கு காட்ட முடியும் அப்படின்னு அந்த சிக்னல் இருக்கு. இந்த பிராமண குடும்பத்தில் உங்களுடைய கருத்து என்ன சொல்றீங்க? ஹார்மனைஸ், அதாவது ஒருத்தருக்கு ஒத்துழைச்சி போகக்கூடிய அந்த சமஸ்காரம் கொண்டிருக்கிறதுக்கு என்ன வழி? நடனம் ஆட சொன்னால் எல்லாரும் ஆடிடுவாங்க. இப்போ ஆட சொல்லிட்டா இல்லை வெயிட் பண்ணுங்க. 2 விதமாக நடனம் இருக்கு. அசுர நடனம், தேவர்கள் நடனம் ஆடுவாங்க. இந்த உலகத்தில் அசுரர்கள் நடனம் தான் பார்க்குறீங்க. அதாவது ஒரு போத்தலை உடச்சி போட்டுட்டு அது மேலே நடனம் ஆட சொன்னால் எப்படி ஆடுவாங்க? ஒரு போத்தல் இந்த துளி படாமல் இருக்க குச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த விகாரங்கள்லாம் நம்மளை அப்படிதான் ஆட வைக்கதான். அது வந்து அசுர நடனம் அப்படி சொல்லப்படுது. ஈகோ ஆணவம் உள்ளவங்க ரொம்ப உயரமாக ஆடுவாங்க. புகையல் வந்து அடிச்சு மேலே தூக்குது. ஆனால் மேலே தூக்குனவங்க நிச்சயமாக கீழே விழுவாங்க என்பது அவங்களுக்கு தெரிய மாட்டுது. அப்படிப்பட்ட ஆணவத்தில் ஆடிட்டு இருக்காங்க. தூய்மை என்ற சமஸ்காரம் இருந்துச்சுன்னா, தூய்மை என்பது தெய்வீகத்தை வளர்க்கும். அது தானா நடக்குது. எப்படின்னா, எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தீங்கன்னா மரியாதை பெறுவீங்க.
அசுர நடனம் ஆடுபவர்கள் மரியாதை எதிர்பார்ப்பாங்க. இவன் எனக்கு குட் மார்னிங் சொல்லல அப்படின்னா அவங்க அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்க்குறாங்க மரியாதையை. மரியாதை என்பது தானா வரணும், கேட்டு வாங்கக்கூடாது. நான் பெரிய ஜேர்னலு 5 நட்சத்திரம் உள்ளவன், புரோட்டோகாலு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் தான் எதிர்பார்க்க முடியாது. நேச்சுரலாகவே இருக்கணும். அது பேர குழந்தை தாத்தா மேலே உட்காந்து காது பிடிக்கும், மூக்கை பிடிக்கும். அதுதான் தூய்மையின் அடிப்படை. எல்லா பிகேகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்தீங்கன்னா குடும்பமாக இருக்கும். அது அழகான குடும்பமாக இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் அன்பாக நேசித்து வாழலாம். ஒருத்தர் கார்டன் செய்கிறாரா, ஒருத்தர் சேவை செய்கிறாரா, ஒருத்தர் சொற்பொழி ஆட்டுறாரா, எல்லாம் ஒரு குடும்பம் தானே. இவன் பெரியவன், அவன் சின்னவன் இப்படிலாம் பார்க்க முடியாது தானே. வீட்டில் குடும்பத்தில் அப்படி இருக்காங்க. ஒரு அண்ணன் வேலை செய்வார், ஒரு அண்ணன் விறகு வெட்டுவார், ஒரு அண்ணன் வச்சு பேசுவார் நல்லா. ஸோ அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிற மாதிரி நம்ம இருக்கணும். சில நல்ல பாகத்தை நடிக்கிறாங்க. ஆனால் ஒரே ஆக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வெவ்வேறு பாகத்தை நடிக்கிறாரு. ஒரு படத்தில் ராஜாவாக நடிக்கிறாரு, இன்னொரு படத்தில் ஒரு கூலியாக நடிக்கிறாங்க, ஒரு பக்கத்தில் டாக்டராக இருக்கிறாங்க, இன்னொரு படத்தில் பேஷனாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஆத்மா தான். அவர் கொடுக்கப்பட்ட பாகத்தை நடிக்கின்றாரு. அவங்க நடிக்கிறத பார்த்தோம்னா உண்மையாக டாக்டர் கொடுத்து வந்துடுவாங்க அப்படி நடிப்பாங்க. எப்படி? அந்த நடிக்கின்ற அந்த பாகத்தை நடிக்கின்றதுக்கு நிறைய பாட்டுகள் புகழ்லாம் வருது. அவருடைய நடிப்பு திறனை பொறுத்து தான் நிறைய அவர் சம்பளமும் வருது, அதிகரிக்கிறது. அவர் டாக்டர்னால மக்கள் அவர் டாக்டர் போலவே நடித்து காட்டினார். அவர் ஒரு பேஷண்ட் நடித்தார்னா அதே மாதிரி தான் மக்கள் புகழ்வாங்க, நல்ல சிறப்பாக நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட நடிப்பை பொறுத்து தான் அவருக்கு புகழ் கிடைக்கிறது, பாராட்டு கிடைக்கிறது. ஒரு ராஜாவாக நடித்தாலும் சரி, ஒரு கூலியாக நடித்தாலும் சரி, அவர் கேட்ட பணமும் அந்த ஊதியம் அவருக்கு கிடைக்கும். இங்கே அப்படிதான். பிகே பாத்திரம் கழுவுறாங்க, காய்கறி கழுவுறாங்க. அந்த காய்கறி கழுவுறவங்க பாபா நினைவு செய்கிறாங்களா? அதாவது நேரத்தில் ரெஸ்டாரண்ட்லேயும் காய்கறி கழுவுறவங்க, அந்த பாத்திரம் கழுவு இருக்கிறாங்க. பாமா வீட்டில் இருந்து அந்த பாத்திரம் கழுவுறவங்க பாபா நிலை கழுவுனாங்கன்னா அவங்க மனநிலை, அந்த ஸ்திதி, ஆத்மா உணர்வுலேருந்து செய்யும் பொழுது அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி பாகம் கொடுத்துட்டாங்களே, இந்த மாதிரி வேலை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆத்மா உணர்விலிருந்து பரமாத்மா நினைவிலிருந்து செஞ்சாங்க சொன்னால் அந்த ஸ்திதி தான் இங்கே பார்க்கணும். அவங்களுக்கு ஸ்டேஜிலிருந்து பேசுகிறவங்களுக்கு என்ன மார்க் கிடைக்குமோ அதே மாதிரி இந்த பாத்திரங்களுக்கு அந்த மார்க் சமமாக தான் கிடைக்குமா இங்கே. ஏன்னா எந்த ஸ்திதியிலிருந்து அந்த காரியம் செய்கிறாங்கன்னு பொறுத்து இருக்குது. என்ன காரியம் செய்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை. எந்த ஸ்திதியில் யாருடைய காரியம் யார் நினைவில் செய்கிறாங்களோ அந்த ஸ்திதி தான் அவங்க லட்சணம் ஸ்டேஜில் கொடுத்து நிறைய பேருக்கு 1000 பேருக்கு சொற்பொழி ஆற்றுறவங்களுடைய ஸ்திதி எப்படி இருக்கு. இதுதான் பாபா அவர் பார்வையில் வருதான். அதே நேரத்தில் உட்கார்ந்து இருந்து பாபா நினைவிலிருந்து லட்சம் கேட்குறவங்க, சொற்பொழி கேட்குறவங்க எந்த ஸ்திதியில் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அது புரியும். அந்த ஸ்திதி இல்லாதவங்களும் புரியாது. சில கோசம் 0 ஆயிடுறாங்க, சில ஃபுல் ஆயிடுறாங்க. சில உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கடலை போய் தான் சேருது. ஓகேவா? எங்கெல்லாம் ஆறு இருக்கும் நிச்சயமா ஆரம்பிச்சுன்னா அது கடலை போய் சேரும்.
என்னதான் தடை இருந்தால், எத்தனை தான் நெருவிகள் ஆறு சென்றாலும் கடைசியில் அந்த ஆறு வந்து கடலை போய் சேரும். ஏன்னா கடல் தாழ்வாக இருக்கிறது. அதே மாதிரி பணிவானவன் பணிவா இருக்கிறவங்க நல்ல எண்ணம் உருவாக்கி இருப்பாங்க. அவங்க செல்வந்தராவாங்க. பாபா சொல்றாரு எப்போதுமே சிம்பிளா வாழுங்க, உயர்ந்த சிந்தனையில் இருங்க. சிம்பிளா வாழுங்க, உயர்ந்த சிந்தனையில் இருங்க. ஸோ எல்லோருமே நீங்க பேசுறது எல்லாமே தான் தெளிவாக கேட்டுட்டு இருக்காங்களாம். நான் ஒரு உதாரணம் கொடுத்தேன் அப்படின்றாரு. நான் உதாரணம் தான் கொடுத்தேன், சிலர் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றாரு. ஒரு பிகே வந்து உணர்றாரு எனக்கு புரியல அப்படின்னா, இப்போ நம்ம விளக்குறோம் ஆனால் அவங்களுக்கு புரியல. அப்போ நீங்கள் சொல்லி அவங்களுக்கு தூய்மை பத்தலைன்னு சொல்கிறீங்களா? உனக்கு ஒன்று புரியுமா? தூய்மைன்னா என்ன தெரியுமா? தூய்மையற்றது அசுத்தம் வந்து தூய்மைக்கு வந்து பாதிக்கு கொண்டு வராதான். பாபா கூட சொல்லியிருக்காரு. மற்றவங்க தாலிப்படுத்தினாலும் உங்களுக்கு மட்டை தட்டினாலும் நீங்கள் அது பாதிப்படாமல் இருக்கணும். ஏன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? மற்றவங்கள்ட்ட இருந்து இப்போ புகழை ஏன் எதிர்பார்க்குறீங்க? வெற்றி பிகேவோட வெற்றி என்னன்னா, மக்கள் வந்து வெற்றின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவங்க புகழணும், வெற்றி எது பணம் வரணும், வசதியாக இருக்கணும், அப்படி தான் வெற்றின்னு நினைக்கிறாங்க. சக்ஸஸ் என்பது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அவங்க இழப்பாக இருந்தாலும் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் ஒரே நிலையில் இருக்கிறவங்க வெற்றியாளர்கள். பல பக்க காட்சிகள் வரும். நல்ல காட்சிகள் இருக்கும், கெட்ட காட்சிகள் இருக்கும், பல காட்சிகள் நம்ம வந்துட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் என்னுடைய இலக்கு தெளிவாக இருக்கணும். ஒரு தாமரை சேத்துல இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கிறது. ஒரு பிக்கின்னு சொன்னால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவங்க பாதிக்கப்படாமல் இருக்கணும். நல்ல முறையில் அவங்க வாழணும். அந்த பிக்கி என்னை விட சிறப்பாக இருக்கிறான் அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம வாழணுமா. பாபாவுடன் எப்போதுமே தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நல்ல முயற்சி செஞ்சு தூய்மையான அவங்க இந்த உடம்புல இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க இன்னும் உடம்புல இருக்காங்க, முயற்சி செய்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் தந்தையை பாருங்கள், மற்றவங்கள பார்க்காதீங்க. ஸோ நம்ம யாரோட ஈர்ப்புலையோ ஆதிக்கத்திலையோ வரக்கூடாது. ஸோ நான் எப்போதுமே உறுதிப்படுத்திக்கணும், என்ன நான் செய்கிறேனோ பாபா என் கூட இருக்க, நான் பாபாவோட தான் செய்யணும் அப்படின்னு இந்த உணர்வுக்கு வரணும். அதை நான் செஞ்சிட்டேன்னு சொன்னால் எனக்கு பாதுகாப்பு. மற்றவங்கள நீங்கள் சார்ந்து இருந்தீங்கன்னா, அவங்க செய்கிறத இப்போ நீங்கள் காப்பி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா விழுந்துடுவீங்க. நான் செய்கிறேன் அப்படின்னு ஒன்று பாபா மறந்துட்டீங்கன்னா மற்றவங்களோட ஈர்ப்பில் வந்துடுவீங்க. அது பாபா தொடர்பு இருக்காது. நான் பாபாவுடன் தான் இருக்கணும், பாபாவுடன் இது கட்டளை பெறணும், அந்த உணர்வில் இருக்கணும். ஸோ மற்றவங்க மரியாதை கொடுக்குறாங்க இல்லையோ அது நம்ம பெருசாக தெரியாது. சிக்னல் தொடர்ந்து 2வது பாகம் இருக்குது.
நீங்கள் சமமான சமஸ்காரம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஒற்றுமையாக வந்துடுவீங்க. உதாரணத்துக்கு சக்கார் பாம்புலையும் பாபா பார்த்துருப்பீங்க. அவர் அப்பால் இருக்காரு, பட்டற்று சாட்சியாக பார்க்குறாரு. அதே போல் குழந்தைகள் நாமும் சமமான சமகாரத்தை கொண்டு எல்லாருடைய இதயத்தையும் வென்று இருக்கிறானால் நீங்கள் இந்த உலகத்தில் வருங்கால உலகத்தில் நீங்கள் சக்கரவர்த்தி ஆக முடியும். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, பிரம்ம பாபா அந்த அப்சனத்தில் அப்பால் போவார், சின்னத்தை சாட்சியாக பார்க்குறாரு. ஸோ நாம் அப்படி அந்த மாதிரி சமஸ்கார தொழிலாளர்களாக வர வேண்டும். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறாரு. பிரம்மா நல்ல ஒரு தலைமை ஆசிரியர், நடைமுறையில் நான் வாழ்ந்து காட்டினவர். நம்ம சிந்திக்கணும், உயர்ந்த ஸ்திதியை பற்றி சிந்திக்கிறோம். பற்றற்ற பார்வையார் என்பது ஒரு உயர்ந்த ஸ்திதி. இந்த முழு பிராமன் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அது பிடிக்கும் எல்லாத்துக்கும், பற்றற்று போவது. சில சூஸ் பண்ணுவாங்க, நான் ஜெயந்தி பேனு, சுதேஷ் பேனு, இவங்கள்ட்ட தான் நான் பேசுவேன் அப்படின்னு சில சூஸ் பண்ணுறாங்களா. இந்த மாதிரி சூஸ் பண்ணுறவங்க என்னாவும் பாமான சொல்கிறாருன்னா, பாமா குடும்பத்தை மட்டுமல்ல, முழு குடும்பத்துடன் நம்ம தொடர்பில் வரணும். ராயல் ஃபேமிலி, பிரஜைகள், செல்வரைச்சர் வருவங்க எல்லாரிடமும் சமமாக பழக வேண்டும். மனித குலத்துக்கே நாம் தான் மூதாதையினர்கள். சிறந்த டாக்டர் என்பது ரொம்ப கஷ்டமான நோயெல்லாம் தீர்க்கிறவங்க தான் சிறந்த டாக்டராக முடியும். அதே மாதிரி நாம் அந்த கஷ்டப்பட்டு இருக்கிற தேவையா இருக்கிற அந்த ஆத்மாவை யார் பாப்பா? ஸோ பிரம்ம பாபா கிரேட், அதாவது மிக மிக பழைய தாத்தா. ஸோ அவர் என்ன செய்யற, எல்லாரும் சமமாக பார்த்தாரு. அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். இதனால்தான் நம்ம முன்னுக்கு இருக்கணும் மட்டும் பார்க்கக்கூடாது, இந்த முழு உலகத்தையுமே பார்க்கணும். அந்த மிருக ராஜ்யத்தையும் பார்க்கணும், இந்த முழு உலகத்தையும் பார்க்கணும். எல்லாருமே நம்முடைய கவனம் செலுத்த வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு கல் எப்படி தூய்மைப்படுத்துறது? சொர்க்கத்தில் விட கல் இருக்கும், நல்ல ஒரு பொசிஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ என்ன சொல்லுறேன்னா, எல்லோருமே சமமான அந்த பார்வை இருக்கணும். நான் ஒரு புள்ளி, பாபா ஒரு புள்ளி அப்படின்னு மட்டும் இல்லை, ஒருமுகப்படுத்தப்பட்ட ரூபத்திலிருந்து அந்த அதிர்வுகளை உலகம் முழுதும் சமமாக அனுப்பணுமா. முழு சக்கரத்திலும் நாம் அந்த ஸ்திதியை உருவாக்கிட்டோம்னா அப்போதான் சக்தி வாய்ந்தவராக முடியும். அப்போ பாபாவோட சக்தி நமக்கு தேவைப்படும், அது இந்த உலகத்துக்கு பரவ செய்ய முடியும். நேற்று கூட பாபா சொல்லியிருந்தார், உங்கள் சொந்த சக்தியின் மூலமாகவும் அதிக அளவு வளர்ச்சி செய்ய முடியும். பாபாவோட சக்தியை பயன்படுத்தி முடியாது, முடிச்சு காட்டணும். சாதகம் இல்லாத சாதனைப்படுத்தலாம். நம்மளுடைய தூய்மை இப்பொழுது இருக்கிற நம்ம தூய்மைப்படுத்தக்கூடிய, இந்த உலகத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். மெதுவாக நாம் முழுமையாக நம்மளை சுயமாக செய்வோம். எல்லாமே மற்றவங்கள ஒத்துழைச்சி போகிற சமஸ்காரத்தை சிந்திக்கும் போது
அந்த இசைக்குழுவை பார்த்தீங்கன்னா, ஒரு பாடலுக்கு நெறையா இசைக்கருவிய பயன்படுத்துவாங்க. ஆனா எல்லா இசைக்கருவியும் அந்த பாட்டுக்கு சமமா அமைஞ்சிருச்சுன்னா, அந்த பாட்டு வந்து ரொம்ப பிரபலமாவது. அதேபோல வெவ்வேறு சமஸ்காரங்கள் உடையவர்களா நம்ம இங்க அமர்ந்திருக்கிறோம். ஆனா, அந்த தொடர்பெல்லாம் ஒருத்தருக்கு தொடர்பு கொண்டு அன்பும் மரியாதையுடையவரா இருக்கணும், புரிந்துணர்வு இருக்கணும், தூய்மையை கடைப்பிடிக்கணும், இதெல்லாம் செய்யணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எல்லாத்துட்டயும் ஒத்துழைச்சு போகணும். எல்லோருமே ஒற்றுமையா ஒரு காரியம் செய்யணும். நான் அவன் கூடவே இருந்து செய்யணும். 2வது ஒரு இசைக்கும், ஒரு சத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இசைன்னா இசையோடு இருக்கணும். சத்தத்தை அகற்றணும். இப்ப அந்த இசை குழுக்கள்லாம் ஒண்ணா சேர்ந்து இசை அமைக்கும்போது, வெளியிருந்து ஒரு சத்தம் வந்துச்சுன்னா, அந்த இசைக்கு இடையூறா இருக்கு. அதேபோல இந்த உலகத்துல என்ன நடக்குது, என்ன நடக்குது இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இவங்க பிரசிடென்ட் ஆயிட்டாங்க, இவங்க இது நடக்கும், அது நடக்குது, உலகளாவிய விஷயங்கள்லாம் கேட்கும்பொழுது, ஸோ பாபாவோட நடத்த இது நடக்கிறது. இது பாபாவுடைய நாடகம். அதெல்லாம் சரியா நடந்துகிட்டுன்னு விட்டுட்டு போயிடணும். நான் தான் இந்த உலக நாடகத்துக்கு ப்ரொடியூசரு, டைரக்டரு, நடிக்கிறேன். ஸோ நாடகத்தின் முயற்சி என்பதும் இருக்கு. அதனால இந்த நாடகத்தை வந்து நம்ம மதிக்கணும். அப்பதான் அந்த ஹார்மனி ஒத்துக்கொத்து சமஸ்காரங்களை ஒத்துழைச்சு போக முடியும். ஸோ மற்றவங்களுடைய வெளி உலகத்தினுடைய விஷயங்கள் நமக்குள்ள அந்த பாதிப்பை கொண்டு வரக்கூடாது. வெளி உலக விஷயங்களை நான் கவனம் செய்யனாவும் ஸோ நாம் அதனால பாதிக்கப்பட்டு இங்கே நமக்குள்ள சமஸ்காரங்களை ஒத்துழைச்சு போக முடியாமல் இருக்கும். வெளியுள்ள பாதிப்பிலிருந்து விடுபடணும். மற்றவங்களிடம் ஒத்துழைச்சு போகின்ற முயற்சியை நம்ம செய்யணும். இந்த மாதிரி ஒரு கதை இருக்கா உங்களுக்கு? கதை சொல்ல வரீங்களா? ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அதை பற்றி? ஆன்மீக அன்பு இருக்கணும். ஆன்மீக அன்பு விருப்பம் இல்லாததெல்லாம் நம்ம விரும்ப செய்யும். பல முறை நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொருவரும் சொல்லுவாங்க, அன்பால் விழுந்துட்டான், அன்பில் விழுந்துட்டான் சொல்லுவாங்க. ஃபால்னா விழுவுது, அன்பால் விழுந்துட்டான். ஏன் அன்பால் மேலே ஏறினான்னு சொல்ல மாட்டாங்க, ஏன் விழுந்துட்டான்னு சொல்கிறாங்க? காதலில் விழுந்துட்டான்னு சொல்லுவாங்களே, ஏன் விழுந்துட்டான்னு சொல்கிறாங்க? கடவுள் அன்புன்னு சுலபமானவர், அவர் அன்பாக இருக்கிறாரு. அன்பில் விழுந்துட்டாங்க சொல்கிறாங்க. காரணம் விழுந்துட்டு என்பது உடம்புணர்வு. எது செஞ்சாலும் உடம்புணர்வு அடிப்படையில் அந்த அன்பு இருந்துச்சுன்னா அது விழுந்துடுவீங்க, உங்கள் வாழ்க்கையும் கஷ்டமாக இருக்கும். அதனால் கேள்விக்கு பதில் சொல்றேன்னா, ஆன்மீக அன்பு என்பது வளர்ச்சியை கொடுக்கும், உங்களை உயர்த்திடும். உடம்பு சம்மந்தப்பட்ட அன்பு இருந்தால் உங்களை விழ செய்யும். ஆன்மீகம் என்பது அனைவரையும் ஒற்றுழைச்சு கொண்டு வரும், ஒற்றுமையை கொண்டு வரும். உடம்புணர்வு மற்றவங்களுக்கு பிடிக்கும். தூய்மைக்கு அதோட அலை இருக்கு. தூய்மை இருந்துச்சுன்னா எல்லா வகையான நெகட்டிவானவங்களையும் ஈர்க்கப்படுவீர்கள். அதனால் எண்ணின் வரிசைப்படி எல்லாருமே எண்ணின் வரிசைப்படி தான் இருக்கிறாங்க. கடைசி நம்பரில் இருக்கவங்க கூட பாபா சொல்கிறாரு, அவங்களும் பாபாவோட குழந்தை தான். நீங்களும் எண்ணின் வரிசைப்படி நினச்சிங்கன்னா அந்த மற்றவங்கள்ட்ட ஒத்துழைச்சி போகிற சமஸ்காரம் சுலபமாக இருக்கும். நாம் எல்லோரையும் விரும்பணும்.
அன்பு எதிர்பார்க்கக்கூடாது. அன்பு வந்து கொடுக்கணும். இந்த உலகத்துலலாம் மற்றவங்க என்னை விரும்பணும், என்னை நேசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு குழந்தை பாருங்க ரோட்டில் இருந்துச்சு, எல்லாரும் அந்த குழந்தைய தூக்கி விளையாட தான் ஆசைப்படுவாங்க. ஏன்னா அந்த குழந்தைய அன்பா இருக்கு. அது சுயநலமற்ற அன்பு. எல்லோருக்கும் பிடிக்கும் அந்த குழந்தை. அது வந்து எல்லாருக்கும் பிடிக்கிறது, ஈர்ப்பு. உலகத்தில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது, எதுவுமே எடுக்கலை. சூரியன் வந்து அது ஒளியும் சூடும் கொடுக்கறது, கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது, எதுவுமே எடுக்கலை. அதான் அந்த கடவுள் கூட பார்த்தீங்கன்னா எப்போதும் கொடுத்துட்டே தான் இருக்கார். வணங்குபவர் சதா சிவமாக இருக்காரு. நிலம் அது நீர் கூட கடலில் கூட எப்போதுமே தண்ணி வணங்கிட்டே தான் இருக்குது. அது கொடுத்துட்டே தான் இருக்குது, வணங்கி கொண்டே தான் இருக்குது. அதனால் நாமும் கடவுளுடைய வணங்கக்கூடியவர்கள். நாம் தொடர்ந்து வணங்க கொண்டே இருக்கணும். எங்கெல்லாம் நம்ம கிடைக்கிற அந்த சோர்ஸ் தான் வருது, அடிப்படை எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஒரு காந்தம் பார்த்தீங்கன்னா அது இருக்கும், எல்லாத்தையும் இருக்கும். தாதி போகிற நாடுகள்லாம் அவங்க என்ன மொழி பேச அவங்க தெரியாது. ஆனால் வெவ்வேறு கலாச்சாரத்தை சேர்ந்தவங்களும் தாதி ரொம்ப ஈர்க்கப்பட்டு வராங்க. என்ன தாதிக்கு மோட்டிவ் இருக்குது, என்ன பின்னால் தாதி வச்சுருக்காங்க, ஒன்றும் இல்லையே. அவங்க ஆத்மாக்களாக பார்க்குறாங்க, அதனால் ஈர்ப்பு வந்து அங்கே கிடைக்கிறது. ஸோ அன்பாக தான் நேசிக்கிறாங்க எல்லாத்தையும், அது ஈர்ப்பாக இருக்குது. நீங்கள் வணங்குபவர்கள், வாங்குபவர்கள் அல்ல. ஸோ நாம் ஒவ்வொருத்தரும் நாம் அன்பு வணங்கக்கூடியவர்களாக இருக்கணும், அன்பு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நாம் எப்போதுமே கொடுக்கின்ற அந்த பாவனை கொண்டு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே வணங்குகிறது, அது எல்லாமே கொடுக்கிறது. அதுக்கு மட்டுமல்ல, தன்னலமற்ற சேவை செய்கிறது. அதுக்குன்னே அது எதுவுமே செஞ்சுக்கல, மற்றவங்களுக்காக அது கொடுக்குது. இந்த நாற்காலி எனக்கு வந்து உட்கார்றது வசதி கொடுக்குது. அதே மாதிரி தான் எல்லாமே தனக்கு அல்லாது மற்றவர்களுக்காக உதவுகின்றது. ஸோ நான் சேவை செய்வதிலையும் அந்த சொகுசிலிருந்து விடுபட்டு வரணும். இந்த முழு உலகமே மற்றவங்களை கொடுக்கறது, பழம் மரத்தில் காய்க்கிறது, ஆனால் அந்த மரம் அந்த பழத்தை சாப்பிடுவதில்லை. ஆறு தண்ணியில் ஓடுது, ஆனால் அந்த ஆறு தண்ணியை குடிப்பதில்லை. ஸோ நாம் அப்படி தான் அன்பை வணங்கி கொண்டே இருக்கணும், அன்பை எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ எல்லாம் வணங்க வேண்டும். பெரிய பெரிய குடும்பத்தில் எப்படி ஒத்துமையாக வாழ்கிறாங்க, 10 பேர் 15 பேர் ஒரு குடும்பத்தில், என்ன அன்பு தானே. அவங்க எல்லா விஷயங்களும் இருக்கும். ஸோ அன்பாக இருக்கிறது என்பது கொடுக்கறது, வணங்குறது. எப்போதுமே நம்ம ஆடிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஏன்னா சமஸ்காரத்தின் அந்த நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறோம். எல்லாமே ஆன்மீகமாக இருந்துச்சுன்னா உலகளா விஷயங்களை நம்ம தவிர்க்கலாம். தூய்மை நமக்குள்ள அன்பை வளர்க்கிறது, அந்த அன்பு எல்லாரையும் ஒற்றுமையை கொண்டு வருகின்றது. ஸோ அது வணங்கி கொண்டே இருக்கணும். அடுத்த ஒரு கேள்வி. பிரம்மகுமாரியின் முக்கியமான பேச்சாளராக நீங்கள் இருக்கிறீங்க. பிகேக்கு நீங்கள் தான் பிரதிநிதித்துவ செயல்படுறீங்க.
உங்களுடைய ஆலோசனை என்ன? இந்த உலக மக்களுடன் நாங்கள் பலர் தொடர்பு கொண்டிருக்கோம், மற்றும் சந்திக்கிறோம். ஸோ நீங்கள் என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க? இந்த உலகத்துக்கு ஒரு பிராமினா நாங்கள் என்ன செய்யணும்? சிறப்பானது என்னன்னா, ஒரு பேச்சாளர்னா ரொம்ப பேசக்கூடாதான். ஸோ இங்கே வந்து பிகே அல்லாதவர்களுக்கு நம்ம பேசலாம், ஆனால் பிகே இடையில நம்ம ரொம்ப பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். சில கருத்து சொல்கிறேன். நான் லண்டனுக்கு போனேன். முதல் நான் உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டி எந்த ஒரு செயலும் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் சொல்லிட்டாங்க. அங்கே போனோன்னு என்ன சொன்னாங்க, டெலிவிஷன் மக்கள் வந்திருக்காங்க, ஒரு இன்டர்வியூ பண்ண சொன்னாங்க. இன்டர்வியூ பண்ணுறதுக்கு வந்திருக்காங்களாம். அவங்க இந்தியா வந்து ஆன்மீகமாக வந்திருக்காங்க. சரி இன்டர்வியூ பண்ண கூப்பிட்றாங்கன்றாங்களாம். நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். அவங்க கேள்வி கேட்குறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிரதர், இந்தியா வந்து இங்கே லண்டனுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் டைட்டாக இருப்பீங்க. ஸோ நான் கேட்டேன், நான் கலப்பாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டாங்க. இல்லை அப்படி தெரியல. எப்படி அவ்வளோ 8 மணி நேரம் நீங்கள் பயணம் செஞ்சு இந்தியாவில் நீங்கள் வந்திருக்கீங்க லண்டனுக்கு, ஆனால் கலப்பா இல்லையே? எனக்கு தெரியும் இது ஒரு நீண்ட பயணம். ஸோ என் மனசு வந்து அதில் நான் ஈடுபடுத்திக்கல. எப்படி உங்கள் மனசு வந்து இந்த பயணத்தில் ஈடுபடாமல் வச்சுருந்தீங்க? ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புன்னு சொல்கிறேன். நான் சொன்னேன், எவ்வளோ தூரம் ஒரு தனிப்பட்ட நபர் உடம்புல இருக்கீங்களோ, எவ்வளோ காலமாக நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த உடம்பு உணர்வில் இருக்கீங்க? இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எவ்வளோ நேரம் நீங்கள் உடம்புலேயே இருக்கிறீங்க? எவ்வளோ நேரம்? எவ்வளோ நேரம் இந்த உடம்புலேயே நீங்கள் இருக்கிறீங்க? இங்கே உட்காந்துருக்கீங்க பாருங்கள், உட்காந்துருக்கீங்க எல்லாரும். எப்படா இந்த வகுப்பு முடியும், எப்படா கிளம்பலான்னு சிந்திச்சு உட்காந்துருக்கீங்க. சிலர் பாதியாக தூங்கிட்டீங்க, சிலர் உட்காந்துருக்கீங்க, சிலர் வியட்நாம் உட்காந்துருக்குறாங்க. நம்ம நல்லா பாட்டு பாடணும், எல்லாரும் புகழ்ந்தாங்க. அந்த பாட்டு பாடணும். எதாக இருந்தாலும் நமக்குள்ள இந்த ஒரு ஹவரில் உடம்புல இருந்தோம், மனசு இங்கெங்கே போச்சு. குறைஞ்சது சிலருடைய மனசு வந்து இந்த டாக்கில் இருந்துச்சு. சிலர் வந்து கால் ஆட்டிகிட்டு இருந்தாங்க, சிலர் வந்து தானாக ஆட்டோமேட்டிக் கால் ஆடிட்டு இருந்துச்சு. சிலரோட நீங்கள் குளிக்கும் போது கூட, ஒரு உணவை உண்ணுவது கூட, ஏதாவது நீங்கள் செய்யும்போது நீங்கள் இந்த உடம்புல இல்லை. ஏன்னா நீங்கள் மனதில் எங்கே இருக்கோ அங்கே இருப்பீங்க. சிலர் வந்து குளிச்சுட்டு போது ஏதோ ஒரு சிந்தனையில் குளிச்சிட்டு இருப்பாங்க. நான் குளிச்சுட்டு சீக்கிரம் முடிக்கணும், மற்றவங்க வந்து வெளியே கதவு தட்டுவாங்க. அதனால் நம்ம உடம்பு எப்போதுமே உடம்பு ஒன்றும் இல்லாமல் வெளியே இருப்போம். தெளிவாக ஆழமாக உடம்புல சிந்திக்காமல் சில நேரத்தில் வெளிப்புறமாக சிந்திச்சிட்டு இருப்போம். நான் என்ன சொன்னேன்னா அவங்கள்ட்ட, என் மனசு வந்து எப்போதுமே விழிப்புணர்வுக்கு பயணம் செய்கிறேன். வேறு வேறு பயணமெல்லாம் இருக்குது. நம்மெல்லாம் பயணிகள், பாபா சொல்லியிருக்கிறது.
பல விதமான பயணிகள் இருக்கிறாங்க. பரந்தாமத்துக்கு பறந்து போகலாம். பரந்தாமத்தில் எல்லா வகையான அன்பும் அனுபவம் செய்யலாம். சொர்க்கத்துக்கு அதிக போகலாம். முழு சொர்க்கத்திலையும் நம்ம பயணம் செஞ்சுட்டு வரலாம். இந்த ஒரு நாள்ல மனதால பயணம் செய்கிறோம். வெள்ளி யுகத்துக்குள்ள பயணம் செய்யலாம், துவாபரத்தை பயணம் செய்யலாம், இரும்புகத்துக்கு பயணம் செய்ய வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மனசு வந்து அந்த மாதிரி பயணத்தில் ஈடுபடுத்தணுமா. அப்போ கலப்பு இருக்காது. நீங்கள் எங்கேயோ பயணம் செய்கிறத ஃபீல் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து போய் சேர்ந்தது கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா மனது வந்து ஏதோ ஒரு பயணத்தில் இருக்கீங்க. நீங்கள் மனதால் சிந்திக்கும் பொழுது ஒரு 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 பொருளை பிடிச்சி சிந்திக்கணுமா. உன் மனது ஒரு இடத்துல வைங்க, உடம்பு அமைதியாக இருந்துடும். இதுதான் பதில் நான் கொடுத்தேன். எங்கே பயணம் எது செஞ்சாலும் சரி, உங்கள் மனசு வந்து அப்பால் கொண்டு போங்க. ஆன்மீகம் பயணம் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஊக்கம் உற்சாகத்தையும் கொடுக்கும். புத்துணர்ச்சி பெறுவீங்க. உங்களோட பாக்கியத்தை நீங்கள் உருவாக்கிக்குவீங்க. பாபா சொல்கிறாரு, உங்கள் மனதை எங்கே நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அங்கே கொண்டு போனீங்கன்னா எவ்வளோ நேரம் கொண்டு போகிறீங்களோ அப்படி கொண்டு போகணும் பாக்கியசாலிகள். பாபா நமக்கு பெரிய காரியம் செய்ய கொடுத்துருக்காரு. மாயன் பயிற்சி செஞ்சோம்னா ஸோ நமக்குள்ள அழகான ஒரு குடும்பத்தை உருவாக்கலாம். எல்லோருமே ஒரு அதிர்வுகள் உருவாக்கிட்டு இருக்காங்க. தேவையான சிந்தனைகள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த அதிர்வுகள் வேற மாதிரி போகும். பஞ்சாபில் 3 சகோதரர் இருந்தாங்க, வெவ்வேறு ஸ்திதியில் இருந்தாங்க. லான்ச் மத்தியான வேலை முடிஞ்ச பிறகு நாங்கள் ஓய்வு எடுக்க போவோம். நாங்கள் சரியான முறையில் ஓய்வு எடுக்க முடியாது. ஏன்னா சில வந்து சொற்பொழி ஆட்டு ரொம்ப சிந்திச்சுட்டு இருப்போம், தூக்கம் வராது. பாபா சேவை செய்யுங்க, பாபா சிந்தனை இருங்க, மனதை பாபா கிட்ட வையுங்க, எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. நன்றி சகோதரே.